சிவன்யா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இது ஒரு சின்ன காயந்தாம்மா, சீக்கிரமே குணமாயிடும். அவனுக்கு வலி குறையறதுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. போமா, நீயும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேண்டாமா, நான் இங்கே இருந்து கார்த்திகை பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன். மா ப்ளீஸ். ஆமாமா, எங்களை விட உனக்கு தானே கார்த்திக் மேல அன்பு அதிகம். சரிம்மா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு. சாரி கார்த்திக், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஐயோ, எந்திரிக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. யாரு யாரு நீ? கார்த்திக், கார்த்திக் நான் சிவன்யா, உங்களோட வைஃப். என்ன தெரியலையா? தெரியலையே. எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? நான் கல்யாணமே பண்ணிக்கலையே. என் தலையில என்னென்னமோ ஓடுற மாதிரியா இருக்கு. நிஜமாவே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் இப்பவே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ரொம்ப வலிக்குது. எங்க வலிக்குது? இதோ இங்க. என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறியா? நீதான் என் மனைவின்னு சொன்னல. நீ முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். விளையாடுறீங்களா என்கிட்ட? அடி பாவி, புருஷனி அடிக்கிற? இதுதான் ஒரு பொண்டாட்டிக்கு அழகா? நானே அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண்ணு தெரியாம ஓடி வந்தீங்கன்னா விழதான் செய்வீங்க. எனக்கு கண்ணா இருப்பேன்னு நினைச்சுதான் உன் பின்னாடி நான் ஓடி வந்தேன். நீங்க அப்படி நினைக்கிறதா இருந்தா உட்கார்ந்த இடத்துலயே சொல்லிருக்கலாமே. நான் சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீயோ காதுல வாங்காம போயிட்ட. இதுல ஒரு விஷயம் பாத்தீனா, நான் விழுந்ததுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரிஞ்சது. திடீர்னு ஒரு கனவு. கனவா? என்ன கனவு? இதுக்கு முன்னாடி கூட உன்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ராஜா கனவு. நான் அந்த ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் நம்மளோட சின்ன வயசுல நாம விரும்பி கேட்கிற கதைங்க, விரும்பி பாக்குற படங்க, இதோட பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க கேரக்டர்ஸ் நம்ம கனவுல வந்து போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கணும். உங்க கனவுல நீங்க ராஜா ட்ரெஸ் போட்டிருந்தீங்கல்ல, வேற என்ன நீங்க பாத்தீங்க? யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் ஒரு கோவில நின்னு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் மேல ஏதோ ஒண்ணு மின்னிக்கிட்டு இருந்தது. அது மணி. மணியா? நான் பணத்தை பத்தி ஒன்னும் சொல்லல. அது ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. லட்சக்கணக்கான வைரத்தோட ஒளியை தரத மணின்னு சொல்லுவாங்க. இந்த மணிகினில எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அதை பத்தி கேள்விப்பட்டதும் இல்லை. ஒருவேளை நீ சொல்றதும் உண்மையா கூட இருக்கலாம். நானே இப்பதான் முதல் தடவையா சிவன் மேல அதை பார்த்தேன். இந்த ராஜா கெட்டப் மட்டும் அடிக்கடி கனவுல வருது. அப்புறம் இன்னொன்னு சொல்லியே, ஒரு குரலும் கேக்குது, நீ வந்தாகணும், நீ வந்தாகணும்னு. என்னை எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, ஆனா என்னை யாரோ கூப்பிடுறது மட்டும் கேக்குது. நீ வந்தாகணும், கண்டிப்பா நீ வந்தாகணும், நீ வந்தே ஆகணும், நிச்சயமா நீ வரணும், வரணும் நீ. கார்த்திக் சொல்றத வச்சு பார்த்தா அந்த நாகமணிக்கும் கார்த்திக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கார்த்திக், நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஓகே. வணக்கம் குருதேவா. சிவன்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன குருதேவா? அந்த கீரி யாருங்கிறது தெரிஞ்சிருச்சா? அதை யார் அனுப்பி வச்சா குருதேவா? அந்த விஷயத்தை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா என் ஞான திருஷ்டியில சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை கொல்ல வந்த கீரி உன் வீட்டை சேர்ந்ததுதான். அந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் அதை அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க யாருங்கிறதா நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? எப்படி? இந்த வீட்டை சேர்ந்தவங்க எப்படி அதை செய்வாங்க? சங்கவியை கொல்லணுங்கிற அவசியம் இங்க இருக்கவங்களுக்கு இல்ல. அதோட சங்கவிக்கு இங்க இருக்கவங்களோட என்ன பகை இருக்க போகுது? ஆழமான நட்பு, ஆழமான விரோதம்.
இத திரைமறைவான விஷயம்னு சொல்லுவாங்க. சில சமயம் நண்பனும் எதிரியாவான், எதிரியும் நண்பனாவான். விரோத எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி யாரையாவது நீ சந்தேகப்படுறியா? இல்ல குருதேவா, எனக்கு தெரிஞ்ச யாரும் அந்த மாதிரி இல்ல. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி நாகினியை கொல்றதுலயே குறியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்களை கொல்ல நினைப்பாங்கன்னு எனக்கு என்னவோ தோண மாட்டேங்குது. வெளியாள் யாராவது வீட்டுல இருக்காங்களா? ஊர்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் வந்திருக்காரு. சங்கவியை கட்டிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை தவிர வேற யாரும் வரலையே. அந்த வெளிநாட்டுக்காரனுடைய அடையாளம் ஏதாவது எடுத்துட்டு வா. அவனோட மோதிரமோ இல்ல பர்ஸோ இல்ல கை கடிகாரம், இது மூணுத்துல எதை எடுத்துட்டு வந்தாலும் அவன் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மறந்துடாத, நீ எதை எடுத்துக்கிட்டு வரதா இருந்தாலும் அவன் தினம் உபயோகப்படுத்துற பொருளா இருக்கும். அது அவன் கூடவே இருக்கிற பொருளா இருக்கும். எடுத்துட்டு வரேன் குருதேவா. அந்த கதிர் வீட்டுல இல்லாதப்ப ஏதாவது பொருள் கிடைக்குமா? இந்த கடிகாரத்தை எடுத்துக்குவோம். இந்த கடிகாரமும் அவன் யூஸ் பண்ணதுதான். இதை விட ஒண்ணு வேணுமா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வணக்கம் குருதேவா. இந்தாங்க கதிரோட கடிகாரம். இந்த கடிகாரம் அவன் நேரத்தையே மாத்த போகுது. என்னாச்சு குருதேவா? நான் உயிரோட இருக்கிறவனோட அடையாளத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். பிணத்தோட அடையாளத்தை இல்ல. வெளிநாட்டில இருந்து வந்தவனுடைய அடையாளத்தை கேட்ட. செத்து போனவன் உபயோகப்படுத்தின பொருளை கொண்டு வந்திருக்க. நீ எப்படியும் பொருளை கொண்டு வந்துருவேன்னு நான் யாக குண்டத்தை வளர்த்துட்டேன். இல்ல குருதேவா, இது கதிரோட கடிகாரம் தான். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல. இது புனிதமான இடம், இறைவன் இருக்கிற இடம். இந்த யாக குண்டம், இந்த அக்னி, இந்த இடத்துல எதுவுமே பொய்யாகாது. இந்த கடிகாரம் நிச்சயமா இறந்து போன யாரோ ஒருத்தனோடது. இதுதான் உண்மை. இறந்து போன அந்த ஆளை பார்க்க முடியுமா? உங்க சக்தியை பயன்படுத்தி சொல்லுங்க குருதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, உங்க அருள் எங்களுக்கு வேணும். புதிருக்கான விட தெரியணும். ஜெய் மகாதேவா.